மீட் பண்ண தான் பொருளாதாரம் வந்தோம். வந்து ராசாத்திட்ட வேலைகள் போயிட்டு இருக்கு. ராசாத்தி சொல்றது எலெக்ஷனோட புது வெஹிக்கல். என்ன ப்ரோ பைக்கை விட்டுட்டு வாங்க, பொருளாதாரம் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போறோம். இப்படியெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் செய்து தர மாட்டேன், நான் அடிச்சு சொல்றேன். கேபிள் நான் வெட்டி வந்துட்டு இது நீளம் கூட அதோட குறைச்சிட்டு ஒரு கம்பி போட்டுருக்காங்க. அதே போல் இதையும் வந்துட்டு அப்படியே செஞ்சுருக்காங்க. காய்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ இதில் வேலையெல்லாம் முடிஞ்சு ஹேண்ட் பிரேக்கும் செஞ்சுட்டாங்க. ஸ்டக் ஆகி நின்றும் ப்ரோ. ப்ராப்ளம் ப்ரோ அது பப்ளிக்ல எல்லாம். அண்டைக்கு எல்லாமே ஓ அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இதுதான் அப் கண்ட்ரி ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. சரியாக நீங்கள் கேண்டி ரோட்டில் வரக்குள்ளே இருக்குது இந்த பிளேஸில். சொன்னால் இந்த பார்ட்ஸ் கிடைச்சிட்டேன் எங்களுக்கு. அப்புறம் நினைக்கல தானே வியட்நாமில் இந்த டீசல் ஆயில் ஃபில்டரே கிடைக்கல ப்ரோ. நானும் வரேன். எப்படி இருந்து வரான்னு பாருங்க. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு இருக்குது வண்டியில். ராசாத்தில் இருக்கிற ஏசியை பாருங்க ஆடிட்டு இருக்கு. அப்புறம் எடுத்துவீங்க ப்ரோ. போங்க ப்ரோ, பிஞ்சு வந்துருக்கீல. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பார்த்துருப்பீங்க வந்துட்டு இப்போ நாங்கள் எலெக்ஷன் மீட் பண்ண தான் பொருளாதாரம் வந்தோம். வந்து ராசாத்திட்ட வேலைகள் போயிட்டு இருக்கு. ராசாத்தி சொல்றது எலெக்ஷனோட புது வெஹிக்கல். புதிய ஒரு அட்வென்ச்சர் ஒன்று ஃபன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்துட்டு வேண்ட சில பார்ட்ஸ் எடுக்க இருக்குது. அதில் வந்துட்டு இதுக்கு வர கேபிள் ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு நீட் அண்ட் கூடினதால் வந்துட்டு பார்ட்ஸ் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டம் பழைய வாகனங்களுக்கு. அதால் வந்துட்டு வேறு வெஹிக்கல் கேபிள் ஒன்று எடுத்து அதை நீட்டத்தை குறைச்சி செய்யறதுக்கு ஒரு இடம் சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறோம். இப்போ நாங்கள் இருக்கிற பிளேஸ் வந்து நாவலப்பிட்டியே. இப்போ இங்கேருந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம் அந்த இடங்கள் எப்படி. அதேமாதிரி ஷாப்ட பேரை காட்டுறேன். நீங்கள் இந்த பிளேஸில் வந்து சரி எமர்ஜென்சி அவங்களுக்கு வேலை நடந்துச்சுன்னா வந்துட்டு அவங்க செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அப்படியே பயணம் பண்ணுவோம். வேணும் ப்ரோ, கனவேருக்கு உண்மையாகவே பிரயோசனமாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு பழைய வாகனம் ஒன்று எடுத்து அதை கேம்பெயின் வேன் செட்டப்பில் ஸ்ரீலங்காவில் இலங்கை ஃபுல்லாகவும் சுற்றுறாக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான ஒரு மும்முரமான திட்டங்கள்லாம் இது திருத்த வேலைக்காண்டி இங்கே வந்திருக்கிறோம். வந்த நேரம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்குது. முன்சி ப்ரோ எங்களுக்காக 160 கிலோமீட்டர் அங்கேருந்து பயணம் செய்து பைக்கில் இங்கே வந்திருக்கிறார். உண்மையிலே சந்தோஷம். இப்படி ஒரு உறவு வந்து யூடியூப்பால் கிடச்சிருக்கு, நண்பர்களாக கிடச்சிருக்கேன்டேக்க. போமா ப்ரோ, ப்ரோ பயணம் நிற்கலாம். இவர் ஆள் வரைக்கும் நான் நினைச்சேன் வேற ஒரு ஆள் வருதுண்டு. கண்ணாடியை போட்டுக்கொண்டு ஒரு ஆள் வீடியோ எடுத்து கொண்டு வந்து சரியா நான் நினைச்சேன் வேற யார் வேண்டு. வீடியோ போயிட்டு வந்தேன் ப்ரோ. ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் இல்லை. அப்போ வீடியோ எடுத்து வரேன். டிராஃபிக்கால் நிற்கலாம் பென் கொண்டு எடுத்ததோட அதோட பார்த்தா அங்கெல்லாம் பார்த்து திரும்பி இதெல்லாம் ஃபோன் அப்படி படிச்சுட்டு கோப்ரோ கொண்டு வர்றது ப்ரோ. அது வீடியோ மோட் போட்டு வச்சதால வந்துட்டு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. இது இந்த பிளேஸ் என்ன? இது வந்து நாவலப்பிட்டியன்னா போட்டுருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. நோர்லி போகலாம். நாங்கள் வந்து தொடக்கத்தில் சொன்னது இந்த வாகனத்தை மலையகத்துக்கு ஏற்றுறது கஷ்டம், கடைசியில தான் ஏற்றுவோம்ட்டு. ஆனால் முதலாவதே வந்தது இங்கேதான். நாவலப்பிட்டினால வந்துட்டு வேற லெவல் வியூ கூடிய பிளேஸ் ப்ரோ. நிறைய இடங்களுக்கு இது குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு டைமில் நான் ரிலேஷன் சீக்கிரம் வேற நல்ல கூல் தண்ணி வேற லெவலில் ஃபன் பண்ணிடலாம். இந்த நிறைய வீடியோஸ் போட்டதெல்லாம் பார்க்க ரவுண்ட் கற்கள் வந்துட்டு ஒவ்வொரு கலரில் எல்லாம் இருக்குது. நிறைய அப்படியான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. நாவலப்பிட்டி டவுன்லேருந்து அப்படி நாங்கள் ஹெட்டன்போர் ரோட்டில் வரக்குள்ள வந்துட்டு சர்வீஸ் இருக்குது. APEX இருக்குது சர்வீஸ் சென்டருக்கு கிட்டே வந்துட்டு இந்த பிளேஸில் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த கேபிள் ஒன்று இருக்குது. வீல்கெல்லாம் வர அந்த கேபிள் அது மாதிரி இதுக்கு ஹேண்ட் பிரேக் வர கேபிளை வந்துட்டு இப்போ நீளம் கூடன்னு சொன்னால் வந்துட்டு அதை சின்னனாக்கி செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த போட்டுக்கு வெட்டி இன்றைக்கி அந்த ஆணியெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இது. பாப்போம் கொடுத்துருக்கிறேன். இப்போ ஆல்ரெடி கொண்டு வந்து 2 கேபிளையும் என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி முடிஞ்சது போகிற தான் பார்க்கணும். அலெக்ஷன் ப்ரோ வந்துட்டு இருக்கிறாரு. ராசாத்தி அவர் செஞ்சு முடிக்கணும். என்ன ப்ரோ பாப்போம் வேலை எப்படின்னு பார்த்துட்டு அப்படி போவோம். ஹேண்ட் பிரேக் இல்லாத ப்ரோ எங்களுக்கும் பயமா போயிட்டு உங்களால தெரியல. இங்கால வந்து எனக்கு அன்றைக்கு சிவா எல்லாம் நடக்குது. விடையில நிக்குது, பிரேக்கு பிடிக்குது இல்ல, போயிட்டு மழையும் பெய்யுது. வாகனங்களை பற்றி தெரியாது. ஸ்டார்ட் பண்ணாட்டி எந்த வாகனம் பிடிக்காது ப்ரோ. ஹேண்ட் பிரேக் கட்டாயம் தேவை. செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கு. இல்ல செஞ்சு வைக்கணும் ப்ரோ கட்டாயம். இல்லாட்டி கல்லு தேட போற இடமெல்லாம் நீங்க பைக்கை விட்டுட்டு வாங்க, பொலறதுல உங்களை ட்ராப் பண்ணிட்டு போறோம். இல்ல பைக்ல சும்மா ரைட் ப்ரோ. அந்த ப்ரோட என்னோட இன்ஸ்டாஃப்டர் பைக் ஆள் தூக்கம் அதோட நான் எழுப்பாட்டல் அப்படியே வந்துட்டேன் லேட்டாக. ஓகே செஞ்சு முடிச்சு பார்ப்போம் இந்த இடம் எப்படின்னு சொல்லி இந்த கான்டாக்ட் நம்பரும் போட்டுக்கிறாங்க. சம்டைம் நீங்கள் இப்படி
இந்த பிளேஸ் நூறுலி ஹேட்டன் ட்ரிப் போகல வந்தீங்கன்னா சரி இஷ்யூ ஆகிச்சுன்னா கேபிள் சம்மந்தமாக அந்த இடத்துல வந்து செஞ்சு கொள்ளையிலும். இப்படியெல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் செய்து தர மாட்டேன், நான் அடிச்சு சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக செஞ்சாங்க. இந்த கேபிள் நான் வெட்டி வந்துட்டு இது நீளம் கூட அதோட குறைச்சிட்டு ஒரு கம்பி போட்டுருக்காங்க. அதே போல் இதையும் வந்துட்டு அப்படியே செஞ்சுருக்காங்க. ப்ரோ ஹாப்பி தானே? போய் கொடுத்தா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டயர்ட வேலையை பார்ப்போம் ஓடுறோம். காய்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ இதில் வேலையெல்லாம் முடிஞ்சு ஹேண்ட் பிரேக்கும் செஞ்சுட்டாங்க. அந்த இடத்துல தான் ஹேண்ட் பிரேக் இது எனக்கு கேடிஷ் லைக்கிற சிஸ்டத்துக்கு தான் வந்துட்டு இதுலேயும் இருக்குது. இப்போ என்னென்னா வந்துட்டு அடுத்தது வந்துட்டு இந்த பின்னுக்கு வர பிரேக் லைனர்கிட்ட வாஷர் ஒன்றை மாற்றணும். ஈஸியாக சொன்னால் மாற்றணும் அந்த வாஷர் வேணா வாஷரும் அதுக்கு என்ன சொல்கிறது சிலிண்டர். ஓகே சிலிண்டர் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ அது கலெக்டர் போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். செஞ்சு போட்டதா இது இதா? ஓகே இது எல்லாமே ஹேண்ட் பிரேக் செஞ்சு போட்டுருக்காங்க. வேறு என்ன செஞ்சு சொல்லணும்? இந்த மாதிரி 2 லிவர் 2 அது இந்த கட் அடிச்சு. ஓகே இப்போ இந்த சிலிண்டர் தான் சேஞ்ச் பண்ணணும். இது ஒன்று விஷயம் என்னன்னு சொன்னால் 2 வீல் இருக்கிறதையும் சிலிண்டர் வித்தியாசம். இது ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற வித்தியாசமாகுது. ஏன்னா அது பிறகு செய்வோன்னு சொன்னார் ப்ரோ. இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இந்த சிலிண்டர் இருக்குதாண்டு. அப்படி இருந்தால் சட்டம் என்ன எடுத்துட்டு வருவோம் மேடம் விஷயம் முடிஞ்சு. ஓகே ஓ இருந்தால் எடுத்து கொடுத்துருவோம். இப்போ என்ன சம்பவம்னு வந்துட்டு இது வந்துட்டு டீசல் ஃபில்டர் வர துண்டு தான் இது. இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வந்து டெம்பரரிக்கு வந்துட்டு ஆயில் ஃபில்டர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணே இல்லைமாம். ஆனால் நிறைய 20 கோடி சான்சஸ் இருக்குது தான் இது எல்லாத்தையும் பம்ப் பண்ணுறது. இப்போ இந்த துண்டு வந்துட்டு நிறைய டஸ்ட் இருக்குது. இப்போ நாங்கள் க்ளீன் பண்ண போகலையும் வந்துட்டு இருக்குது. அப்படி எனக்கு கிடைச்சிச்சின்னா வந்துட்டு இதையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்குரிய ஆயில் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணணும் வந்துட்டு. அப்போ வாண்டி வந்துட்டு ஸ்மூத் ஓடும். இது வந்துட்டு ஓடிட்டு போகல நிற்கின்னு சொல்லி சொன்னார் எலெக்ஷன் ப்ரோ. மிஸ் ஆகி அப்படி நிற்குமா? ப்ராப்ளம் ப்ரோ அது பப்ளிக்ல எல்லாம். ஓ அடுத்த வந்துட்டு ஹேண்ட் பிரேக் வர இந்த வாஷரும் இந்த செட்டும் சிலிண்டர் செட்டையும் எடுக்கணும். நாங்கள் போய் செக் பண்ணுவோம் அதையும். இப்போ நான் போயிட்டு வந்துட்டு நாவலப்பிட்டி டவுனுக்கு தான் வந்துட்டு என்னென்னா வந்து நான் லைசன்ஸ் வச்சுட்டு வந்தேன். அதால் வந்துட்டு எலக்ட்ரின் ரொக் தான் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அழகான ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் முன்னுக்கே வருது. நீங்கள் சொல்ல ஷாப் அப்போ அந்த லெஃப்ட் சைடு தான். இதான் வந்துட்டு நாவலப்பிட்டி ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான் இது. டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் நாவலப்பிட்டி. ஓகே இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் வந்துட்டு அந்த அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய கடைகள் இருக்குது, நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். அதில் வந்துட்டு அப்கண்ட்ரின்னு ஒரு கடை இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் இங்கே ஃபேமஸ் நாவலப்பிட்டி. நிறைய பார்ட்ஸ் எல்லாம் அவங்களை தேடி எடுத்துக்கொள்ள இந்த பிளேஸில். அப்கண்ட்ரி நான் கம்பெனியில் செஞ்சுருக்கலாம் வாகனத்தை. அந்த அண்ணாட கேரேஜிங் இருக்கிற ரீசனால் வந்துட்டு அந்த கீழே நான் கழட்டுனதுக்காண்டி தான் வந்து வரல. நாங்கள் இதுதான் அப்கண்ட்ரி ஸ்பேர் பார்ட்ஸ் கடை. சரியாக நீங்கள் கேண்டர் ரோட்டில் வரக்குள்ளே இருக்குது இந்த பிளேஸில். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பார்ட்ஸ் கிடைச்சிட்டேன் எங்களுக்கு. அப்புறம் நினைக்கல தானே ஜெக்னாவில் அந்த டீசல் ஆயில் ஃபில்டரே கிடைக்கல ப்ரோ. இங்கே எல்லாமே இருக்குது ப்ரோ. நானும் பயந்து வந்த இல்லாட்டி கேண்டிக்கு தான் போகணும். இந்த இடத்துல கிடைச்சிட்டேன் எங்களுக்கு. அதே போல் சின்ன வித்தியாசங்கள் இருக்குது நட்டில் அதிலெல்லாம், மற்றபடிக்கெல்லாம் ஓகே. இப்போ அடுத்த வந்துட்டு நாங்கள் எடுக்கணும் என்ன ப்ரோ? அடுத்த வந்து டிஸ்க்கு வர டிஸ்கில் பிரேக் லைனருக்கு வர பம்ப் வேணும். ஓகே இப்போ அதையும் செக் பண்ணுறான் இருக்குன்னு சொன்னாங்க. பார்ப்போம் அதுவும் கிடைச்சிருந்தா சக்ஸஸ். ப்ரோ ஹாப்பியா? ப்ரோ ஹாப்பி ப்ரோ. இன்றைக்கு தான் ஹாப்பி. வந்த எல்லா இதெல்லாம் வந்து செய்தாச்சு. இதை மாற்றி தான் எல்லாமே ஒரே இடத்துல எடுத்துட்டோம். இந்த இடம் வந்துட்டு அப்கண்ட்ரின்னு சொல்லி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு வந்து எடுத்துக்கொள்ளையிலும். நான் நினச்சிட்டு இருந்தேன் கேண்டிக்கு தான் போகிறேன். ஆனால் எல்லாம் ஒரே இடத்துல எங்களை எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வந்து. பரவாயில்ல ப்ரோ. காசு நீங்கள் சீப்பாக இருக்கு. ஆனால் பொருள் கிடைச்சிருக்கு. அதான் பெரிய விஷயம் ப்ரோ. ஓகே இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ரைட் ஒன்று போயிட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்துட்டு நாவலப்பிட்டியில் இருக்கிற ஒன்வேல தான் போயிட்டு இருக்கேன். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். அதே போல் வந்துட்டு இப்போ ப்ரோ வந்துட்டு ஏடிஎம் போகணும். இது ரைட்டுக்கு போகணும். நான் வந்துட்டு வந்த பிளேஸ் ப்ரோ. எந்த ஏடிஎம் போகணும்? ஓகே 50 பேர் நிற்கிறாங்க. 50 பேர் செம்ம கியூ. அதெல்லாம் வந்துட்டு போய் கஜன் ப்ரோ அனுப்புவோம் ப்ரோ. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாக போயிட்டு வரலாம். ஓகே இப்போ ராசாத்திட்ட வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போகிறதுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க வெளியால். அது ஹேண்ட் பிரேக்கை செஞ்சாச்சு. அதே போல் வந்துட்டு சில டீசல் பம்ப் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. எலெக்ஷன் போக டைம் இல்லாத ரீசனால் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் செய்து டைம் இல்லை. முக்கியமானதெல்லாம் வந்துட்டு செஞ்சாச்சு. நானும் வரேன்.
நானும் வரேன். ஓஹோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே சேர்ந்து போகலாமா? என்ன சொல்லுது பயணம் எப்படி இருந்து வரான்னு பாருங்க. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு இருக்குது வண்டியில். சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்குது வந்து கியரில். அது சம்டைம் மிஸ் ஆகுது. என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா கியர் பாக்ஸில் கழட்டி தான் பார்க்கணுமா. இப்போதைக்கு ட்ரைவ் பண்ணலாம். நல்ல ஹார்ன் ஒன்று இருக்குது ப்ரோ வேனில். ராசாத்தில் இருக்கிற ஏசியை பாருங்க ஆடிட்டு இருக்கு. ப்ரோ அதை எடுத்து வைங்க ப்ரோ. போங்க ப்ரோ, பிஞ்சு வந்துருக்கீல. அது ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு. அது என்ன ஏசி ப்ரோ அது? சொல்லுங்க ப்ரோ, என்ன ஏசி? சிங்கர் பான்ஸா? அது ப்ரோ ஒரு ஆள் திறமையான ஒரு ஆள் ஒன்று செய்தார். வேலை செய்தா ப்ரோ. அதை பற்றி நாங்கள் விரிவாக கீழே போய் கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வேண்ட வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ இங்கேருந்து பயணம் பண்ண போகிறோம். என்னென்ன ப்ரோ செஞ்சுக்கிறீ? ஹேண்ட் பிரேக் வேறு என்ன? கிளச் பிளேட் மாற்றினாங்க, டீசல் பம்ப். ஓகே, ட்ரைவ் பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ அப்படியே நான் கிளம்ப போகிறோம். வீடியோ பாருங்கள். ராசாதிரி vlog தான் போயிட்டு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். ப்ரோ வாக்கில் வந்துட்டு நான் கொஞ்ச நாளில் வந்துட்டு அந்த 3 மாதம் பிளானிங்கில் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி தொடர்ந்து பார்க்கல வேணும் ப்ரோ. ராசாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். அட்வான்ச்சர் இதில் என்ன வீடியோ ஃபுல் ரிவ்யூ ஒன்று பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு வீடியோ லாங்காக போனதால வீடியோ முடிக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ரோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.